வானத்திலே ஒரு பெரிய சத்தம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழத் தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போஸ்தலர் யோவான் வானத்திலே சூரியனை அணிந்திருந்த ஸ்திரீயையும் சிவப்பான பெரிய வலு சர்ப்பத்தையும் தரிசிக்கிறார். ஸ்திரீயானவள் பிள்ளை பெறுகிறாள். பிசாசானவன் பிள்ளையை பட்சித்து போடும்படி கர்த்தரோடு யுத்தம் பண்ணுகிறான். இந்த யுத்தத்தில் வலு சர்ப்பம் தோற்று போயிற்று. அது கீழே தள்ளப்படுகிறது. அதைத் தொடர்ந்து வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. யோவான் அந்த சத்தத்தை கவனித்து கேட்கிறார். கர்த்தரும் அவருடைய சேனையும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வெற்றி பெற்றவர்கள் ஆனந்த சந்தோஷமாய் ஆர்ப்பரிக்கிறார்கள். கர்த்தரை துதிக்கிற ஜெய பாடல்களை பாடுகிறார்கள். கர்த்தரை துதித்து துதிப்பாளர்களை பாடுகிறார்கள். கிறிஸ்துவானவரே ஜெயம் பெற்றிருக்கிறார். துதிப்பாளர்களில் கிறிஸ்துவானவர் துதிக்கப்படுகிறார். ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது என்று வானத்திலே உண்டான பெரிய சத்தம் கர்த்தரை துதித்து பாடுகிறது. சபையின் ரட்சிப்பும் பலனும் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரமே இருக்கிறது. அவரே சபைக்கு தலையாக இருக்கிறார். சத்துருவாகிய சாத்தான் இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு நிற்கிறான். தேவனுடைய பிரசன்னத்தை சாத்தான் விரும்புவதில்லை. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். தேவனை விரும்பாதவன் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பிள்ளைகளை குற்றப்படுத்த விரும்புகிறான். கர்த்தரோ சாத்தானுடைய குற்றச்சாட்டை அங்கீகரிக்கவில்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தை அறிந்திருக்கிறார். சாத்தான் தேவனுக்கு முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் குற்றம் சாட்டினாலும் அவனுடைய குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை. சாத்தான் பொய்யனாகவும் பொய்க்கு தகப்பனாகவும் இருக்கிறான். தம்முடைய பிள்ளைகள் மேல் குற்றம் சாட்டுகிற சத்துருவை கர்த்தர் கீழே தள்ளிவிடுகிறார். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த பிசாசுகளும் தள்ளப்பட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் சாத்தானை ஜெயித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 2 உபாயங்களினால் சாத்தான் மீது ஜெயம் உண்டாயிற்று. அந்த உபாயங்களாவன ஆட்டுக்குட்டியின் இரத்தம், தங்கள் சாட்சியின் வசனம். கர்த்தருடைய பிள்ளைகள் இவ்விரண்டு உபாயங்களையும் பயன்படுத்தி வலு சர்ப்பத்தை ஜெயித்தார்கள். விசுவாசிகள் சாத்தானோடு யுத்தம் பண்ணும்போது மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பார்க்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். சத்துருவை ஜெயிக்க வேண்டும் என்று தீர்மானமாய் யுத்தம் பண்ணினார்கள். நித்திய சுவிசேஷத்தை தேவனுடைய வல்லமையினால் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணினார்கள். சாத்தானோடு யுத்தம் பண்ணும்போது கர்த்தருடைய பரிசுத்தவான்களிடத்தில் பரிசுத்தமான தைரியம் இருந்தது. அவர்கள் துன்பங்களை அனுபவிக்கும் போது நீடிய பொறுமையோடு அவற்றை சகித்துக் கொண்டார்கள். தங்கள் ஜீவனை அவர்கள் நேசிக்கவில்லை. மரணத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கவும் ஆயத்தமாய் இருந்தார்கள். ஜீவன் மேல் உள்ள ஆசையை கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் மேற்கொண்டது. சாத்தானோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்னும் பக்தி வைராக்கியம் ஜீவன் மேல் உள்ள ஆசையை மேற்கொண்டது. கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் ஜீவன் மேல் வைத்திருந்த ஆசை தோற்று போயிற்று. கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசம் ஜெயம் பெற்றது. சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்னும் பக்தி வைராக்கியம் ஜெயம் பெற்றது.